சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களை ஒன்றிணைக்கும் வகையிலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் ரோர் 26 என்ற மெகா ரசிகர்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சியை பார்க்கலாம். வருஷம் நிறைய ரன் அடிப்பான்னு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு அந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் சிவகார்த்திகேயன் வரான்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த லெஜெண்ட்ஸ் வர்சஸ் கரண்ட் பிளேயர்ஸ் மேட்ச் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா பிளேயர்ஸும் பிராக்டிஸ் பண்றது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பழைய பிளேயர்ஸ் ஓஜி பிளேயர்ஸும் புது பிளேயர்ஸும் மேட்ச் ஆடுற மாதிரி ஃப்ரெண்ட்லி மேட்ச். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் எல்லா முக்கியமான பிளேயர்ஸும் நம்மளால பார்க்க முடியும். பழைய ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. முத்தையா முரளிதரன் எல்லாருமே இருக்காரு. ரெய்னா வராரு, அவருக்காக தான் வெயிட்டிங். டோனியை பார்க்க போறோம், தலையை பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆசை, அதனால நல்லா இருக்கும் நம்புறோம். பழைய பேர் மேட்சஸ்லாம் அவங்க எப்பவுமே ஃபார்ம் தானா, அவங்க எப்ப இறங்கினாலுமே மாஸ் தான். மேத்யூ ஏடன் இவங்கலாம் வந்து ஓஜி சிஎஸ்கே பிளேயர்ஸ், அவங்களா வர்றது ரொம்ப சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். அவங்க இறங்கினாலே 6 தான். உங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம். மேலும் அவர் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பிலிருந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும் வகையில ரோரர் 2026 என்ற பெயரிலே கலை நிகழ்ச்சியை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் 3 பிரிவுகளாக இந்த நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இன்று அதாவது 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சி ஆட்டத்தை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இருக்கின்றது. அதனை காணும் வகையில இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பழைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முரளி விஜய், பத்ரிநாத், அதே போன்று மேத்யூ ஏடன், அதாவது 2008ஆம் ஆண்டு தொடங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கடந்த ஆண்டு வரை விளையாடிய முன்னாள் வீரர்களை வைத்து ஒரு அணியும், இந்நாள் 2026 சீசனில் இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என இரண்டும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சை நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயனும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இதனை காண ஏராளமான ரசிகர்கள் தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இப்ப சரியாக 4:30 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை 3 பிரிவுகளாக நடைபெற இருக்கின்றது. சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2 போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற இருக்கின்றது. இந்த 2 போட்டிகள் மட்டுமே இருப்பதனால ரசிகர்களுக்கு மேலும் உற்சாகமூட்டும் வகையில இந்த ரோரர் 2026 என்ற பெயரிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் இந்த நிகழ்ச்சியை ரசிகர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டிக்கெட் வெளியீட்டின் போது டிக்கெட் விற்பனையானது சற்று மந்தமாக இருந்த நிலையில அடுத்தடுத்த டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தற்பொழுது சென்னை சேப்பாக்கம் மைதானம் முழுவதும் ரசிகர்களால நிரம்பி இருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய்.